श्री गुरुभ्यो नमः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे। असाध्य साधक स्वामिन् असाध्यं तव किं वद रामदूत कृपा सिन्धो मत्कार्यं साधय प्रभु। देवानां च ऋषीणां च गुरुं काञ्चन सन्निभं बुद्धिपोतं त्रिलोकेशं तम नमामि बृहस्पति। யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். குரு பெயர்ச்சி 2024 முதல் 2025 இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பெயர்ச்சினா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார். மற்ற கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த வருடத்தில் இல்லை. ஸோ ஓவரால் இந்த குரு பெயர்ச்சியை பார்க்க போனோம்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது, கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த 3 விஷயங்களை குரு தன் பார்வையால் வளர்ச்சி அடைய செய்ய போகிறார். மீன ராசிக்கு 3ல் குரு போறார், 2ல் இருந்தார், நல்லா இருந்தது. முதலே 12ல் சனி போயிட்டுருக்கார். உங்கள் ராசியிலேயே ராகு 7ஆம் இடத்துல கேத்து இந்த அமைப்பில் இருக்குது. இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னா, முதல்ல இந்த குரு மாறணுன்னா 7ல் இருக்கிற கேத்துவை தொடர்பு கொள்ள போகிறார். கேத்துன்னா என்னங்க, சுருக்குதல், ஒரு வெறுப்பு, வெறுமை இதெல்லாம் சொல்லுவோம். எங்கள் எதிராளிகிட்ட, நம்ம சொந்த பந்தங்கள்கிட்ட, கணவன் மனைவி உறவு, நட்பு இதிலெல்லாம் காமிச்சிருக்கோம் இல்லையா, மாதிரியான வெறுப்புகளெல்லாம் நீங்கி கணவன் மனைவி பிரிவினை எல்லாம் போய் சேர்ந்து வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த குரு கொடுக்கிறார். அப்பா வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சிறப்பானதாக அமையும். உயர்கல்வி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்கிற முடிவுகள், முயற்சிகள் நல்லபடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எங்கே கவனம்னா வேலையில் கவனங்க. இப்போ போய் நான் வேலையை மாற்றிக்கிறேன், இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை தேட போகிறேன்னு நினைக்காதீங்க. அதற்குண்டான காலம் இல்லை. புரியுதுங்களா? அதற்குண்டான காலம் இல்லை. முக்கியமாக ஆரம்பம் ஒரு 3-4 மாதங்கள் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நீங்கள் பேசுகிறதே உங்களுக்கு பிரச்சனையாக மாறக்கூடிய காலமாக இருக்கும். அங்கே கவனமாக இருங்க. தொழிலில் முதலீடுகள் கூடாதுன்னா கூடாது தான், பண்ணினா சிக்கிப்பீங்க. திருமண வாய்ப்பு வருதானேங்க, 3ல் போய் குரு இருக்கார், குரு பலன் இல்லை, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அதனால் ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கூட்டாளிக்கு வெற்றி உண்டு. உங்கள் கணவனுடைய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். கணவன் சார்ந்த அல்லது மனைவி சார்ந்த முயற்சிகள், அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக இருக்கும். பாக்கியம் பெருகும். பாக்கியமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள் பெருகும். அதே போல் வெகு தூர யாத்திரைகள் போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள், இப்போ காசிக்கு போகிறது, நான் பத்ரி போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஆன்மீக யாத்திரைகள் எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்குது. லாபம் நல்லா இருக்குங்க, லாபம் நன்று. ஆனால் ஒரு பயம், பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு தைரியம் இழந்த மாதிரியான ஒரு மனோநிலை உருவாகக்கூடியதாக இருக்கும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். குழந்தை பாக்கியம் சார்ந்த முயற்சி தடைப்பட்டு தான் நடக்கும். அதுக்கான மருத்துவங்கள் தேவைப்படக்கூடியதாக மீனராசிக்கு இருக்கும்னு சொல்லலாம். மீனராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இது அனுகூலமான காலமாகவே தான் பார்க்குறேன். எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றி தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி மாணவர்களுக்கு இருக்கும். இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் வீட்டில் பெரியவங்கன்னு இருக்கக்கூடிய மாமியார், அவங்க கூட கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. சின்ன பிரச்சனைகளை அது உருவாக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்தக்கூடியதாக அந்த விஷயம் இருக்கும். அதில் கவனமாக இருங்க. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்லாவே இருக்குங்க. பதவி கிடைக்கிறதுல மாத்திரம் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். ஸோ அங்கே கவனமாக இருங்க. மீனராசி முதலே உங்களுக்கு 7.5 சனியில் விரையச்சனி, இப்போ குரு 3ல் மாறுறது. குரு பார்வை பெறக்கூடிய இடங்கள் நல்லதாக இருந்தாலும் ஒரு சுமாரான காலகட்டமாகவே தான் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 55% இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன் உங்களுக்கு நல்லா இருக்கு. எல்லா ராசிகளையும் பார்க்குறப்ப மேஷம், கடகம், கன்னி இந்த 3 ராசிகளுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள், வருமானம் சார்ந்த விஷயங்களும் அனுகூலமாக இருக்குது. அதே போல் துலா ராசிக்கு கொடுத்த பணம் திரும்பி வருதல் அப்படிங்கிற விஷயங்களை இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் பணம் வரக்கூடிய ராசிகளாக இவர்களை கணக்கிட்டு எடுத்துக்கிறோம். வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு, கடக ராசிக்கு ஒரு நல்ல அமைப்பாக இருக்குது. இந்த குரு பெயர்ச்சி
உங்கள் அனைவருக்கும் சிறப்பானதொரு குரு பெயர்ச்சியாக அமைந்து உங்களுடைய இல்லம் தோறும் குரு பார்க்க கோடி நன்மையும் சொல்லுவோம். குரு பார்க்கக்கூடிய இடங்களெல்லாம் உங்களுக்கு கோடி நன்மையாக அமையட்டும் என்று வாழ்த்துக்களை கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.